பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்ல, இது வந்து நாங்க வாங்கினதுதான். பட் எப்படி வாங்கணும் என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா மசில் பேஸ் நான் ஸ்பான்சர் பண்றேன். தெரியாது அது ஜாலியா இல்ல இல்ல எல்லாரும் செய்ய மாட்டானுங்க. தமிழ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாய்ஸோட கலெக்ஷன் தான். இது வந்து நான் காட்டும்போது கீழே காட்டுறோம் அந்த இடத்துல சொல்லலாம். ஸோ வந்து பாருங்க எங்க காட்டுறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை கேடிகி AFI.com. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் வந்திருக்கோம். அண்டு என்னடா யாரோ ஒருத்தர் மொட்டை மாடி மேலேருந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. யாரோ வீட்டு மொட்டை மாடி மேலேருந்து. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இருந்த ரூம் தான். 2 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து ஏர்போர்ட்டில் வேலை செய்யும்போது நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ நான் கரண்ட்டாக வந்திருக்கேன். என்னெல்லாம் இருக்குது, என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, இல்லை பேச்சுலர்ஸ் ரூம் தான் கடைசி வரைக்கும் சேஞ்சே ஆகாது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அண்டு திஸ் இஸ் கோயிங் டு பி பேச்சுலர் ரூம் ஸ்டோர் தான். ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, பாத்ரூம் பெட்ரூம் அப்படின்னு பண்ணும்போது சரி நம்மளும் வந்து சரி நம்ம சம்மந்தப்பட்டது காமிக்கணும், நம்ம சைட்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கணும் தான் என்னோட ஆசை. அண்ட் இந்த விளாகில் வந்து நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் ரூம்னால் எப்படி இருக்கும், ஒரு ஃபுல் பேச்சுலர் ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து பின்தொடர போகிறீங்க. அண்ட் நானுமே செம்ம எக்ஸைட்டட். நான் வந்து யார்கிட்டையுமே சொல்லவே நான் வரேன்னு சொல்லிட்டு கீழேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக டெரஸ்க்கு வந்துட்டேன். சரி இன்ட்ரோ கொடுத்துட்டு போகலாம் சர்ப்ரைஸாக அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டெரஸில் இன்ட்ரோவும் கொடுத்தாச்சு. ஸோ வாங்க அப்படியே கீழே போகலாம். என்னடா பிறந்த மணியா படுத்திருக்க? நல்ல சம்பவம் தான். பாருங்க கைஸ், பாருங்க நல்லா பாருங்க. கேட் சாத்திடலாம். ஸோ ஏன்னா அந்நியர்கள் நிறைய வருவாங்க. இவனை மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்றது, அதனால தான் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்து. பார்த்தீங்கன்னா நான் வந்து இருந்த ரூம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. பசங்களாம் உள்ள இருக்காங்க, அவெல்லாம் கேமரா முன்னாடி வரத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சரியா இருக்கானுங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேச்சுலர் ரூம் மாதிரி ரொம்ப அப்படியே டிப்பிக்கலாக அப்படியே ரொம்ப எப்படி சொல்ல டம்ப் பண்ண மாதிரி அப்படி கிடையாது. இது கொஞ்சம் ஓரளவு டீசெண்டான ரூம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, இதுக்குள்ள கிச்சன், 2 டாய்லெட், எல்லா வசதியும் இருக்கும் எனக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிங் தான். எங்கே போனாலும் நீ ரொம்ப அழகா இருக்கே. எங்கே போனாலும் வந்து ரூம் எல்லாம் டம்பாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், ஆனால் அது பிரச்சனை இல்லை. பசங்க தான் மேட்டர்ஸ் இல்லையா? நம்ம கூட இருக்கிற அந்த ரூம்மேட்ஸ் தான் அந்த ரூமே அழகாக இருக்கிறது. அந்த வகையில் இவங்க எல்லாருமே ரொம்ப தங்கமான பசங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நான் 2021, 22 அந்த பீரியடில் ஆமாம் எந்த பீரியட்லாம் இல்லை, அந்த 2 வருஷம் முன்னாடி நான் வந்து இந்த ரூமில் தான் இருந்தேன். ஒரு ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. கவனித்தீரா? எதை மண்ணா? ஒரு ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஏர்போர்ட்டில் சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாலு. இது வந்து ஹால் அப்படின்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, என்னடா இழுவ. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தெரியும். இது அது இதெல்லாம் கூட தெரியும். எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இருக்கும்போது எங்கே இருந்ததுன்னா இந்த இடத்துல தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கும் தம்பிள்ஸ். அதாவது இந்த எல்லா பேச்சுலர் வந்து இந்த தம்பிள் இந்த 2 ஐட்டம்ஸ் இருக்கும். அது யார் யூஸ் பண்ணுவானே தெரியாது. யூஸ் பண்ணவே மாட்டாங்க. 5 மாதம் கழிச்சு வந்து பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும். எதுக்குன்னே தெரியாது. இந்த ஸ்டூலில் வந்து போட்டுட்டு இதை உட்காந்து பண்ணுறது. இங்கே மோட்டிவேஷனல் சாங் ஒன்று போட்டுக்கோம். வேற எதுவும் பண்ணுவாங்க. ஆமா, அது வந்து 2வது அயன் பண்றது இதெல்லாம். அதுவும் இல்லாமல் இந்த ஹாலில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும். அது என்ன நான் அப்புறமா சொல்றேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது 2 பெட்ரூம் தாண்டி பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிவி இருக்கும். ஸோ இந்த ரூம்ல அப்படியே வாங்க உள்ள போகலாம். ஆக்சுவலாக பசங்க உள்ள இருக்கானுங்க, அவங்க கேமரா மாதிரி வரத்துக்குலாம் அவங்க செய்யலாம்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குட்டி பால்கனி. இந்த இடத்துல வந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், துணி வந்து எல்லாருக்குமே காய போட முடியாது. ஸோ 5 பேர் காய போட்டு தான் மேலே வந்து மொட்டை மாடி இருக்குது, அங்கே வந்து போட்டுக்கலாம். ரெண்டாவது இந்த இடத்துல தான் உட்காந்து நாங்கள் சும்மா அப்படியே சமையலாச்சா அப்படிங்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்குறோம், பொண்ணுங்களை பார்த்து அதெல்லாம் இல்லை. இதை வந்து சும்மா உட்காந்து பேசுவாங்க லைக் எல்லாருமே. இதுதான் காலேஜ் காய்ஸ். இது பாருங்க, எதிர்க்கே பொண்ணு உட்காந்துருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கான். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கட்டக்கூடாது. இதே உட்காந்து சும்மா பேசுறதுக்கு ஈவினிங் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி பசங்க யாராவது இருந்தாங்கன்னா உட்காந்து நிறையா பேசுவாங்க. எங்க காட்டுறீங்க அது வந்து பேசுறதுக்காக, வேற எதுக்காக இப்படிதான் பேசுவீங்களா நீங்க? இப்படிதான் ஒரு குழப்பு. வேற இடம் வேணாம். நீங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சில இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். அப்படியே நான் போயிட்டு அதை எடுத்துட்டு வந்தேன் அந்த பொருளை. சரிடா, இந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்கிறப்போ ஆர்டர் போட்டது. இது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங். வேலை செய்கிறப்போ ஆர்டர் போட்டது ஒரு 2 வருஷம் ஆகுது. இந்த ஷர்ட் வந்து நான் இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி கூட போட்டதே இல்லை. ஆர்டர் போட்டு வந்துருச்சு வீட்டுக்கு வந்து ஷர்ட்டு பார்த்தா காணும். நானும் தேடுறேன் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அப்புறம் பசங்க எல்லாத்துக்கும் கிடைக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் ரூம் க்ளீன் பண்ணும்போது இங்கே இருக்கு, இந்த கண்டென்ட் கை விடுங்க, இந்த ஷர்ட் வந்து ரூம்ல இருக்கு அப்படின்னு. அப்புறமா இப்போதான் இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட போடவே இல்லை. இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நிறைய இடத்துல நடக்கும். நீங்கள் வந்து ஒரு பொருள் அந்த பேச்சுலர்ஸ் ரூமில் வைக்கிறீங்கன்னா அந்த பொருள் அடுத்த நாள் பார்த்தா இருக்காது. அதே மாதிரி ஒரு இடத்துல பொருள் வைக்கிறீங்கன்னா அந்த பொருள் வச்ச இடத்துலையும் இருக்காது. ஸோ இந்த எல்லா இன்ஸ்டன்ஸுமே இங்கே நடக்கும். வேறவா மாதிரியா என்ன தராமா உள்ள வரவா? அது ஒன்றும் இல்லை கைஸ், பட்டுருக்கேன். தேவலாம் பண்ணிக்கிருக்க, போயிடுறா தம்பி, போயிரு. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து 4 பேர் 5 பேர் தான். அது எல்லா பேச்சுலரும் எல்லா இதுவும் நடக்கும். 5 பேர் தான் கணக்கு சொல்லுவாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஒரு ஊரே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, வீட்டு வெளியே என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த விசேஷ டைமில் செருப்புலாம் இருக்குமே, அப்படியே ஒரு 100 செருப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா செருப்பு இருக்கும், ஷூ இருக்கும். நார்மல் 5 ஷூ இருக்கும், கேஷுவல் 5 ஷூ, செருப்புல 4 செருப்பு, ஒரு ஊரே இருக்கும். அப்படியே அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். கணக்கு 4 பேர் தான் சொல்லுவாங்க, ஒரு 15 பேர் இருப்பாங்க வாடகைக்கு. அந்த மாதிரி தான் எங்கள் ரூம்லேயே இருக்கு. வாங்க கிச்சன் காட்டுறேன். பேச்சுலர் கிச்சன் பார்த்தீங்களா, அரிசிலாம் இப்படிதான் இருக்கும். போட்டு டப்பா கூட இதுதான் நான் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஆமா இதுதான் ஒரு பேச்சுலரோட ஒரு லைட் கிச்சன் செட்டப்பே. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன். இந்த இண்டக்ஷன்லயே கான்டினென்ட், ஏஷியன் எல்லா ஐட்டமும் இதுலயே நாங்கள் செஞ்சிருவோம். வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். எப்படி தெரியும்? இது பேர் என்னது? படிச்சிருந்தா தெரியும். பிரஸ்டீஜ் இண்டக்ஷன். இண்டக்ஷன். இது வந்து இன்னொன்னு நான் ஒன்று எடுத்துன்னு வந்தேன் எங்க வீட்டுல. பிரஸ்டீஜ் வாங்கலையா? பிரஸ்டீஜ் எப்படி வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படியே தீயை விட்டு அது எரிஞ்சு அது வெடிஞ்சிடுச்சு இங்க இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ இந்த இண்டக்ஷன்ல எல்லா குக்கியும் நடக்கும். டிப்பிக்கலாக ஒரு கட்டி ஒரே ஒரு டம்ளர் தான் இருக்கும். ஒரு தட்டு, இதுல ஏதோ சாதம் வச்சு அந்த உர தள்ளி சாதம் தெரியல, அவ்வளோதான். இது டேப்பு. இதெல்லாம் இந்த குப்பை இருக்குல்ல, இந்த குப்பைக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. என்னன்னா, ஒரு குப்பை கதை. இப்பவே கண்ணை கட்டுது. கேள்றா, இந்த குப்பை வந்து நான் வந்து கீழே வச்சிரும், ஓகேங்களா? ஸோ அப்படியே கொட்டி 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 என்ன ஆகும்னா இது கீழே வந்து இருக்குல்ல ஒயிட்டு, இந்த ஒயிட் ஊறி போய் குப்பை தண்ணிலாம் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடும். ஏன் தெரியல, வரோம். அடுத்து வாயில் வை சாப்பாடு.
எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா பரதேசில. ஸோ பார்த்தியா ரூம் எப்படி இருக்கு? நான் பேச்சுலர் ரூம்னா இப்படி தான் இருக்கும். நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேச்சுலராக தனியாக ரூம் எடுத்து இருந்தது இல்லை எனக்கு தெரியும். ஸோ எப்படி இருக்கு? நான் 1 நாள் 2 நாள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்திருக்கேன். ஆனால் இப்படி இந்த சுச்சுவேஷனில் இப்படி 1 மாதம் ஃபுல்லாக இல்லை இங்கேயே தங்கி வேலை செய்யணும் அப்படிலாம் இருந்தது கிடையாது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்மளே சமையல் செஞ்சு, நம்மளே துணி துவைச்சு, நம்மளே சாப்பாடுகள்லாம் நம்மளே மேக் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டில் அம்மா அப்பா பார்த்துக்கிற மாதிரிலாம் வராது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக என்னோட இது சொல்லணும்னா, நீங்கள் பேச்சுலராக இருந்து தனியாக வீடு எடுத்து வேலை செய்யும்போது எல்லா வேலையும் நீங்களே கற்றுக்கிற ஒரு சான்ஸ் கிடைக்கும். அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஆமாம், ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்ஜஸ்டபிலிட்டி வரும். இது எப்படி கும்பலாக இருக்கும்போது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க ஒரு பாண்ட் வரும், ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் வரும், நிறைய கற்றுப்பீங்க. தனியாக இருக்கும்போது சில வீட்டில் இருக்கும்போது நம்ம பேம்பர் பண்ணி வளர்ப்பாங்களே. பாய்ஸாக இருந்தால் கொஞ்சம் கம்மி, கேர்ள்ஸாக இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி தனியாக பொத்தி வளர்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே எப்படி சொல்ல வரணும்னா, வீட்லேயே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஈவன் துணி கூட நம்ம மடிக்க வைக்க மாட்டோம், துணி எடுத்து வைக்க மாட்டோம், அம்மா எடுத்து வச்சுருவாங்க, அப்பா எடுத்து வச்சேன், அந்த மாதிரி இருக்கும்ல. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஒரு நம்மளே துணி துவைச்சு, நம்மளே சாப்பிட்டு, நம்மளே என்ன பண்ணுறது, அயன் பண்ணுறது, எல்லா வேலையும் நம்மளே செய்கிற மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தாலும் போக போக அது உங்களுக்கு அந்த லைஃப் பண்ணி தான் கற்றுக் கொடுக்கும். ஆமாம், இந்த மாதிரி இருக்கும்போது ரியாலிட்டி தெரிய வரும் நிறைய. ஸோ பேச்சுலர் ரூம்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாம் வெளியேருந்து, அதாவது பேச்சுலர் ரூம் கொடுக்கக்கூடாது, ஜாலியாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி பேச்சுலருன்ற எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆமாம், ரொம்ப ஈஸி கிடையாது. ஆமாம், இப்போது அவனுக்குமே அதான். எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, நான் 2 வருஷம் இங்கே இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. இப்போ நான் சொல்லி கூட அவனுக்கு அதெல்லாம் சொல்லிலாம் தர முடியாது. அது அவனாக இங்கே இருக்கும்போது அவன் கற்றுக்கிறதான். ஸோ அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், தனி இது ஒரு சர்வைவல் மாதிரி தான். பேச்சுலராக இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ இருக்கிற எங்கள் ரூம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே அவங்க ஊர்லாம் விட்டு கேரளாலேருந்து கர்நாடகாலேருந்து செய்கிறதெல்லாம் யாருக்காக, எல்லாம் அவங்களுக்காகவும் அவங்க வீட்டுக்காகவும் தான். ஸோ பேச்சுலர் தானே, பேச்சுலர் தான் அப்படி இப்படின்லாம் நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது அப்படின்றதான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே, தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வழிகளும் தருதே. போகின்றோம் தூரம் தூரம். ஸோ கைஸ், ஃபைனலி ரூம்லாம் பார்த்துருப்பீங்க. ரூம் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ இந்த இடம் வந்தோடனே காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இங்கே தான் நான் ஒரு பப்பி வளர்த்துருந்தேன் சின்னதாக. ஸோ அவர் நான் வேலைக்கு வச்சுட்டு சொல்ல ஒரு கோல்டன் ரெட்ரீவர் வளர்த்துட்டு இருந்தேன். அவர் ஒரு பார்வை வைரஸ் இறந்துட்டாங்க. ஸோ அப்போ அதை இங்கே தான் புதைச்சோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது எல்லாருமே சேர்ந்து வளர்த்தோம். இறந்தோடனே ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ இந்த இடத்துல நிறைய தண்ணி இருந்தது. ஸோ நைட்டு ஒரு 10 அந்த டைமில் இதெல்லாம் பசங்க தான் வந்தாங்க. பசங்க எல்லாத்தையும் மண்ணெல்லாம் நோண்டி க்ளீன் பண்ணி புதைச்சிட்டு வந்தோம். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த ரோடு இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெயின் ட்ராக் போகிறது தான். ஸோ ட்ரெயின் ட்ராக் தான். ட்ரெயின் போகிற இடம் தான். இதில் என்னடா இருக்குது அப்படின்னா, நான் அப்போ ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஷிஃப்ட் டைமிங்லாம் ஒரு காலையிலே இருக்கும். விடிய காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ மாத கடைசியில்
எங்ககிட்ட பெட்ரோல் போடுறதுக்குலாம் பைக்கில் பெட்ரோல் போடுறதுக்கு வந்து காசுலாம் இருக்காது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா, அப்போ 3 மணி ஷிஃப்ட்டு 4 மணி ஷிஃப்ட்டுக்கு வந்து 2 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே ஒரு ஸ்டேஷன் இதே ட்ராக் மாதிரியே நடந்து போனால் அடுத்த ஸ்டேஷன் வந்து ஏர்போர்ட் வந்துடும். ஸோ அப்படி தான் வந்து இருக்குமே எங்களோட இது வந்து அதான் இந்த ட்ராக் மாதிரி நடந்து போய் தான் நாங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரியே இருக்கும். 3 மணி ஷிஃப்ட்டாக 2 மணியே கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிடுவோம். நான் மட்டும் இல்லை, என் ரூமில் 3 பேர். ஸோ அதுதான் இது மூலமாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நாங்கள் தான் வந்து கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே வேலைக்கு போகிற எல்லாருமே இருக்கட்டும், பசங்க வெளியூர்லேருந்து வரவங்க, உள்ளூரில் இருக்கிறவங்க, வீட்டை விட்டு தாண்டி வந்து வேலை செய்கிறவங்க, எல்லாருமே வந்து அவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து வேலை செய்கிறாங்க. எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி கஷ்டம் இருக்கலாம். ஆனால் யாருக்குமே பெயின் இல்லாமலாம் வந்து இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுங்க. அவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க, வீட்டுக்காக தான் செய்கிறாங்க, அவங்க ஃபேமிலிக்காக இருக்கட்டும், அவங்களுக்காக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி கொடுப்பேன்ற நம்பிக்கையில் தான் ஸோ இந்த வீடியோ. இதோட நான் என்ன சொல்கிறது, நான் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். ஸோ ஒரு பேச்சுலரோட லைஃப்லாம் இப்படிலாம் இருக்கும், அதாவது இப்படி தான் இருக்கும் இல்லை, இப்படியும் இருக்கும், இப்படி தான் அவங்களோட பேஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும், பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், இந்த வேலைக்கு போகிற எல்லா பாய்ஸ், கேர்ள்ஸ், லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரிபியூட். இதோட அடுத்த வீடியோவில் வந்து அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிக்கும், உங்கள் எல்லாருக்கும் ரிலேட் ஆகணும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ அதை சொல்லி ஃபினிஷிங் நோட் தான். பை பை, cheers and take care. We'll see you in next video. Subscribe. Bye.